பயம் வேண்டாம், நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு பொது காலத்தின் 12ஆம் ஞாயிறு. பயம் எப்போது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது? பாதுகாப்பற்ற நிலை ஏற்படும் போது பயம் தானாக ஏற்படுகிறது. இந்த உலகில் பிறந்த அனைத்து மனிதர்களுக்கும் பயம் என்பது இயல்பிலே உள்ள ஒன்று. குழந்தைகள் என்று எடுத்துக்கொண்டால் தனக்கு அறிமுகமில்லாத மனிதர்களை கண்டால் பயப்படுவார்கள். இதே ஒரு குழந்தை கிராமத்தில் வளர்வதற்கும் அதுபோன்று சிட்டியில் வளர்வதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. கிராமத்தில் வளர்கின்ற குழந்தைகள் அறியாத முகமுடையவர்களை கண்டால் பயப்படுகிறது. ஆனால் அதே நேரம் சிட்டிகளில் வாழக்கூடிய குழந்தைகள் பல நேரங்களிலே தன்னுடைய பெற்றோர்களை விட்டு இன்னொரு இடத்தில் செல்வதற்கே பயப்படுகிறது. ஆக இது போன்ற நிலைகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வளர்ந்து வரும்போது அந்த குழந்தைகள் சில நேரங்களிலே தன் தாயையோ அல்லது தன்னுடைய தந்தையையோ கண்டு பயப்படுகிறார்கள். ஒருவேளை அந்த தந்தையானவர் மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார், அல்லது அந்த தாயானவர் அந்த குழந்தைகளை எப்பொழுதும் கோபத்திலே திட்டிக் கொண்டிருக்கின்றார் என்ற சூழல் ஏற்படுகின்ற பொழுது அந்த குழந்தைகள் அங்கே பயப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இளைஞர்களான பின்பு வெவ்வேறு போராட்டங்கள், சமுதாயத்தை கண்டு பயம், மற்றவர்களுக்கு முன்பாக நின்று பேசுவதற்கு பயம், எதிர்கால வாழ்க்கை எப்படி அமையப் போகின்றதோ, எப்படிப்பட்ட ஒரு வேலையில் ஏறப்போகின்றோமோ, எந்த படிப்பு எனக்கு ஏற்றதாக இருக்குமோ என்றெல்லாம் பல சிந்தனைகள் அவர்களுக்குள் ஓடுவதும் உண்டு. பல நேரங்களிலே தவறிழைத்து விட்டோம் என்று பயந்து ஒடுங்கி இருப்பதும் உண்டு. நான் இதை செய்தால் இப்படி ஆகிவிடுமோ என்று பயம் ஏற்படுவதும் உண்டு. ஆக பல நிலைகளில் அவர்களுக்கு பயம் தொற்றுகிறது. திருமணம் செய்தவர்கள் என்று யோசித்து பார்த்தால் பல நேரங்களிலே சில கணவர்கள் தன்னுடைய மனைவியை நினைத்து பயப்படுகின்றார்கள். இன்னும் சில மனைவிகள் தன்னுடைய கணவரை நினைத்து பயப்படுகின்றார்கள். உண்மையும் நேர்மையும் அவர்கள் மத்தியில் இருந்தால் அந்த பயம் தேவையில்லை. ஆனால் பல நேரங்களிலே ஒருவர் மற்றவருடைய அந்த கேரக்டர், பிஹேவியர், பண்புகள் எப்படி இருக்கிறதோ அதை வைத்து இந்த பயம் ஏற்படுகின்றது. ஆக பயம் என்பது எல்லா நிலையிலும் மனிதர்களுக்கு ஏற்படுகின்றது. பல நேரங்களிலே வேலை என்று எடுத்துக்கொண்டால் வேலையில் இருப்பவர்கள் இந்த வேலை நிரந்தரமாக இருக்குமா இருக்காதா, என்னை வேலை விட்டு தூக்கி விடுவார்களோ என்ற பயமெல்லாம் இருப்பது அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒன்று. இவ்வாறு மனிதர்கள் பயம் நிறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே இந்த பயத்தை நம்மிடமிருந்து அழிக்க முடியுமா? அழிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இன்றைய வரலாற்றிலே, இன்றைய நாட்களில் நாம் பார்க்கின்ற பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா தொற்று இந்த உலகை ஆட்டி படைத்தது. ஆனால் புள்ளி விவரம் என்ன கூறுகிறது என்றால், மனிதர்கள் கொரோனாவால் இறந்ததை விட கொரோனா என்ற பயத்தினால் இறந்தவர்கள்தான் அதிகம் என்று கூறுகிறது. அதேபோன்று இன்றைய சமூக ஊடகங்களும் நோய்கள் பெயரை சொல்லி, உணவின் பெயரை சொல்லி, இன்னும் பலவற்றை சொல்லி மனிதர்களை பயமுறுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்க முற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவற்றை செய்யக்கூடியவர்கள் என்றால் யார் என்று பார்த்தால் கார்ப்பரேட் கம்பெனிகள் தான். இது அவர்கள் மட்டுமா செய்கிறார்கள்? ஏன் இன்னும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நீங்கள் இந்த ஆலயத்திற்குள் வந்துவிட்டீர்கள், திருமுழுக்கு பெற்றுவிட்டீர்கள், இனி இந்த ஆலயத்தை விட்டு வெளியே சென்றால் உங்களுக்கு மீட்பு இல்லை என்று சொல்லி கத்தோலிக்க மதத்தில் உள்ளவர்களையும் மற்றவர்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்காக இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் மீட்பு என்பது யாரால் கொடுக்கப்படுகின்றது? குருக்களால் கொடுக்கப்படுகின்ற ஒன்றா, அல்லது பாஸ்டர்களால் கொடுக்கப்படுகின்றது ஒன்றா? இல்லை, கடவுளால் கொடுக்கப்படுகின்ற ஒன்று. அந்த மீட்பு அனைவருக்குமானது ஆண்டவர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக மனிதனை பயமுறுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டில் தங்களுடைய தேவைகளுக்காக வைத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. உண்மையிலேயே இவர்கள் உண்மை கடவுளை போதிப்பவர்கள் என்றால் என்ன சொல்ல வேண்டும்? இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்கின்ற வார்த்தை. ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் இயேசுவின் மீது நம்பிக்கை வரவில்லையா? இந்த வார்த்தையை தான் இயேசு ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து கேட்கின்றார். உங்களை பார்த்து, என்னை பார்த்து கேட்கக்கூடிய வார்த்தை. ஏன் அஞ்சுகிறீர்கள்? அப்படி இந்த உலகம் உங்களை என்ன செய்துவிடும்? இந்த உலகம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள். இதை நாம் நம்ப வேண்டும்.
இத்தகைய நம்பிக்கையை நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் விரும்புகின்றார். இந்த நம்பிக்கை என்பது கட்டாயத்தின் பேரால் அல்ல, மாறாக அன்பினால் ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே நம்பிக்கை இருந்தால் அன்பு இருக்கிறது என்று அர்த்தம். அன்பு இல்லை என்றால் நம்பிக்கை இல்லை என்று பொருள்படும். இதற்கு பெயர்தான் அழைத்தல். அழைத்தல் என்பது குருவாக அல்லது அருட்சகோதரியாக வாழ மட்டுமல்ல, மாறாக நல்ல கணவனாக நல்ல மனைவியாக வாழவும் தேவைப்படுகிறது. காரணம், அவர்களுக்குள் நம்பிக்கை என்பது தேவை. ஒருவர் மற்றவரை நம்ப வேண்டும். ஒருவர் மற்றவரை நம்பவில்லை என்றால் அந்த வாழ்க்கை இனிக்காது, மாறாக கசக்கும். ஆக இந்த நேரத்தில் உங்கள் திருமணத்தின் போது நீங்கள் சொன்ன ஒருவர் மற்றவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைத்து பாருங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கின்றேன். ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது மருத்துவமனைக்கு ஏன் செல்லுகின்றார்? இந்த மருத்துவர் என்னை குணப்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை. உணவருந்துவதற்கு ஒரு ஹோட்டலுக்கு செல்லுகின்றோம். ஏன் அந்த ஹோட்டலை தேர்ந்தெடுக்கின்றோம்? இந்த ஹோட்டலில் உணவு நன்றாக இருக்கும், அல்லது இந்த கடையை நடத்துபவர் நேர்மையான ஒரு மனிதர், நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர், ஆகவே நல்ல உணவாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த கடைக்கு செல்லுகின்றோம். அதே போன்றுதான் ஒரு கணவர் தன் மனைவியோடு அல்லது மனைவி தன் கணவனோடு இன்பத்திலும் துன்பத்திலும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த மனிதர் அல்லது என்னுடைய கணவர் என்னோடு கடைசி வரை இருப்பார், என்னை கண்கலங்க விடமாட்டார், என்னை நன்றாக பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை. அதே போன்று என்னுடைய மனைவி என்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய முன்னேற்றத்திற்கும் நான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் அவர் உறுதுணையாக இருப்பார் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை. இத்தகைய நம்பிக்கைகள் தான் வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லுகின்றது. இயேசுவும் இதே போன்ற ஒரு நம்பிக்கையை தன்னுடைய சீடர்களிடம் எதிர்பார்க்கின்றார். அவர்கள் எதை கண்டு மஞ்ச வேண்டாம், அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால், அன்னை மரியாள் வானதூதன் உரைத்த அந்த வார்த்தையை கேட்டு நம்பிக்கை கொண்டது போல பவுல் சவுலாக இருந்தபோது ஆண்டவரிடம் பவுல் நீர் யார் என கேட்க இயேசு கூறுகிறார், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று சொன்னதை கேட்டவுடன் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடத்திலே சரணடைந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து இயேசுடைய வார்த்தைகளை போதித்து தன்னுடைய உயிரை கொடுத்தது போன்று நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கை கொள்ள ஒருவரின் பலவீனத்தை வைத்து முடிவு செய்ய வேண்டாம். பலவீனம் இல்லாத மனிதர்கள் இல்லை. ஆனால் ஒருவர் மற்றவர் மீது காட்டும் நம்பிக்கை பலவீனமுள்ள மனிதர்களையும் பலமுள்ள மனிதர்களாக மாற்றும். அதை போன்று நாம் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளும் போது பயமற்ற மனிதர்களாக மாறுவோம். இறைவனோடு இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இதே நேரம் நம்மில் பலர் கூறலாம், ஏன் நான் கூட சொல்லலாம், இயேசு கடவுள், அவருக்கு பயமில்லை, நாமெல்லாம் மனிதர்கள், நமக்கு நிச்சயமாக பயம் இருக்கத்தான் செய்யும் என்று. ஆனால் அன்புக்குரியவர்களே, இயேசுவை நம்முடைய வாழ்வின் மையமாக வைத்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக எந்த பயமும் நம்மை விட்டு வெகு இயல்பாக அகன்றுவிடும். ஆக வாழ்வின் ஒற்றை நம்பிக்கை நமது இறைவன். அவர் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.